வணக்கம். அதிகாரம் 99 சான்றாண்மை. பண்புகளால் ஆளும் தன்மை என்பது பொருள். குறள் எண் 981. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. நல்ல செயல்களை செய்யும் சான்றாண்மை மிக்கவர்க்கு நல்லவை எல்லாம் கடமைகள் ஆகும். குறள் எண் 982. குணநலம் சான்றோர் நலனே, பிற நலம் எந்நலத்து உள்ளதூம் அன்று. குணநலம் நற்குணங்களால் பெற்ற நலம், அழகு குணங்களால் ஆகிய நலம். சான்றோர் நலனே குணநலம், பிற நலம் எந்நலத்தும் உள்ளதும் அன்று என கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சான்றோர்க்கு நலமாவது குணத்தினால் நல்லவராக இருத்தல் ஆகும். கல்வி, புகழ், அறிவு, ஆற்றல், அழகு என்பன போன்றவற்றை குணநலம் என கொள்ளக்கூடாது. குணநலம் பிற நலங்களுள் அடங்காதது என்பது குறிப்பு. புறத்தோற்றத்தை வைத்து மனிதரை எடை போடக்கூடாது என்பதும் குறள் தரும் உட்பொருள் ஆகும். குறள் எண் 983. அன்பு, நாண், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை ஆகிய 5ம் சான்றாண்மை பண்புக்குரிய தூண்கள் ஆகும். விரித்து சொன்னால், அன்பு பிற உயிர்களிடத்து செலுத்தும் அன்பு. நாணம் தீச்செயல்களுக்கு தீயனவற்றுக்கு நாணப்படுதல். ஒப்புரவு ஈகை என்பது பொருள். பொது நல உணர்வுடையவர்களாக இருத்தல், சமுதாய நலத்தில் அக்கறையுடையவர்களாக இருத்தல். கண்ணோட்டம் என்பது இரக்கம். வாய்மை என்பது உண்மையே உரைத்தல் ஆகிய 5ம் சான்றாண்மை என்னும் பண்பை தாங்கி நிற்கும் தூண்கள் ஆகும் என்பது பொருள். குறள் எண் 984. கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. நோன்மை நோன்பு, தீமை குற்றம், நலத்தது குணத்தது, சால்பு நிறை குணம். நோன்பு என்பது உயிர்கொலை செய்யாமை ஆகும். சால்பு என்பது பிறர் குற்றத்தை சொல்லாத நற்பண்பாகும். சுருங்கச் சொன்னால், சால்புக்கு அழகு பிறர் தீமை சொல்லாமை, நோன்மைக்கு அழகு பிற உயிர்களை கொல்லாமை ஆகும். குறள் எண் 985. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் பணிவுடையவர் ஆதல், ஆற்றல் வலிமை, மாற்றார் பகைவர், மாற்றும் திருத்தும். பகைமை நீங்கியவர் ஆதல், படை கருவி. வலியவருக்கு வலிமை பணிவு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், சான்றோரின் பணிவு அவரின் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் மிக்க கருவியாகும் என்பது பொருள். பணிவு பகைவரின் பகையை வென்று விடுவதால் படை என்றே குறிப்பிடுகிறது குறள். அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படையாக ஆகிவிடுகிறது. சான்றோரின் பணிவு என்பது எதிரியை கூட மனம் மாறச் செய்துவிடும் ஆற்றல் மிக்க ஆகச் சிறந்த பண்பாகும். குறள் எண் 986. சால்பிற்கு கட்டளை யாது எனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். கட்டளை உரைகள். தங்கம், வெள்ளி போன்றவற்றை உரசி பார்த்து அவற்றின் தரத்தை அறிய உதவும் கல் கட்டளைக்கல், உரைகள். துளை ஒப்பு, துளையல்லார் ஒப்பு அல்லார். சான்றாண்மையை மதிப்பிடும் உரைகள் எது எனில், தம்மினும் எளியவரிடமும் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பண்பு ஆகும். சால்பை பொன்னாகவே உருவகம் செய்கிறது பரிமேலழகர் உரை. திருக்குறளில் 2 இடங்களில் கட்டளை என்னும் சொல் வந்துள்ளது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவன் செயல் அவன் பெருமையையும் சிறுமையையும் உரசி காட்டும் உரைகள் ஆகும் என்கிறது தெரிந்து தெளிதல் அதிகாரம். குறள் எண் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. தனக்கு துன்பம் செய்தவருக்கு தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யாவிட்டால் சான்றாண்மை என்னும் சால்பினால் என்ன பயன்? நடைமுறையில் மிக மிக பக்குவப்பட்ட மனம் வேண்டும். சால்பின் திறன் அப்படி. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என பாடிய பாரதியின் மனநிலைக்கு செல்ல வேண்டும்.
பகைவரை மன்னிப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளுவதற்கு. குறள் எண் 988. இன்மை ஒருவர்க்கு இழிவு அன்று, சால்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். இன்மை வறுமை, திண்மை வலிமை. சால்பு என்னும் வலிமை நிறைந்தவருக்கு பொருள் இல்லாத குறை, வறுமை இழிவானது அன்று என்பது பொருள். குறள் எண் 989. ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சான்றாண்மைக்கு கடல் என்று புகழப்படும் சால்பினர் பெரியோர் ஊழிக்காலத்து உலகமே அழிந்தாலும் தன்னிலை பெயர்ந்தாலும் தம் இயல்பிலிருந்து மாறுபட மாட்டார்கள், தம் நற்பண்புகளிலிருந்து பிறழ மாட்டார்கள். குறள் எண் 990. சான்றவர் சான்றாண்மை குன்றின், இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொறை. சான்றாண்மை மிக்க சான்றவர் சான்றோர் தன் இயல்பில் குன்றினால் இந்த பெரிய உலகம் எதையும் தாங்காது அழிந்து போகும். ஊழி பெயரினும் தான் பெயராது இருப்பவர் மட்டுமே சான்றோர் என்பது திருக்குறள் சான்றாண்மை அதிகாரம் காட்டும் அறம். நிறைவாக, சான்றாண்மை மிக்கவர் அன்புடையவராக, நாண வேண்டியவற்றிற்கு நாணுபவராக, ஒப்புரவு மிக்கவராக, கண்ணோட்டம் நிறைந்தவராக, வாய்மையாளராக இருப்பார்கள். குணநலம் சான்றோர் நலனே. நல்லவையெல்லாம் கடமையாகும் சான்றாண்மை நிறைந்தவருக்கு, இன்னா செய்கின்றவருக்கும் இனியவை செய்பவர் சான்றோர். சான்றாண்மை மிக்கவர் தம் உறுதியிலிருந்து பிறடமாட்டார் என சான்றோர் எத்தன்மையர் என்பதை வரையறுக்கிறது சான்றாண்மை என்னும் அதிகாரம்.